Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பெப்சி தொழிலாளர்களும் தயாரிப்பாளர்கள் சங்கமும் மோதும் நிலையில் நடிகர் சங்கம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பது சரியா என்று பெப்சி தலைவர் R.K. செல்வமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். சென்னை தேனாம்பேட்டையில் திரைப்பட தொழிலாளர்களுக்கு PF மற்றும் ESI வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தான் தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்க தயார் என்று கூறினார். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு விபத்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை தயவு செய்து என்ன பிரச்சனை, உங்க பிரச்சனை எங்களுக்கு சொல்லுங்க. எங்க சைட்ல ஏதாவது தவறு இருந்தா நாங்க அதை திருத்திக்கிறோம். இனிமே நோ மோர் காம்ப்ரமைஸ். ஏன்னா நான் இல்ல, என் பின்னாடி 25,000 தொழிலாளர் இருக்காங்க. இந்த 25,000 தொழிலாளர் வாழ்க்கை பெருசா, என் ஈகோ பெருசான்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வாழ்க்கை தான் எனக்கு பெருசு. அதனால நான் தப்பு பண்ணிருந்தா சாரி சார். நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் விஷால் தெரியாத்தனமாக நடிகர் சங்க புதிய கட்டிடத்தில் தான் தனது திருமணம் நடக்கும் என்று கூறியதாகவும், ஆனால் 9 வருடம் ஆகும் என்று தாம் எதிர்பார்க்கவில்லை எனவும் கூறினார். நீண்ட நாள் கனவு எந்த அளவுக்கு அதை ஏப்பா என் கல்யாணம் நடக்கணும்ப்பா, அதுதான் ஆர்வமாக இருக்கேன். நானே சொல்லிட்டேன். அதான் 9 வருஷம் ஆயிடுச்சு. திடீர்னு ஒருத்தன் கேஸ் போட்டான் நேற்று. அந்த கேஸ் வேற முறையடிச்சிட்டாங்க. கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கோம்? முதல்ல திறப்பு விழா, அதுக்கப்புறம் தான் ஒன்னொன்னா பண்ணுவோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.